ராவணன் சீதைக்கு ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு இருந்துச்சு. அது என்னன்னு தெரியுமா? சீதை ராவணனை முதல்ல தன் சுயம்வரத்துல தான் பாக்குறாங்க. ராவணனை பார்த்த கணமே சீதை மனசுல ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு தோணுது. ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு தனக்கும் ராவணனுக்கும் இருக்கிறத உணர்றாங்க சீதை. யார் இவன்? இவனை பார்த்த உடனே என் மனம் ஏதோ ஒன்று சொல்கிறதே, அது என்னன்னு யோசிக்கிறாங்க. ராவணன் சிவதனுசை தூக்க முற்படும் போது சீதை சிவனிடம் வேண்டிக்கிறாங்க. இறைவா, இவர் சிவதனுசை கையில் எடுக்க கூடாது, இவர் என் கணவராக வரக்கூடாதுன்னு வேண்டாங்க. அதே மாதிரி ராவணனால சிவதனுசை உடைக்க முடியல. அவர் திரும்பி தன் இருக்கைக்கே போயிடுறாரு. ராவணனை பார்த்து சீதைக்கு ஏன் அப்படி ஒரு வித்தியாசமான உணர்வு தோணுச்சு? பூர்வ ஜென்ம பந்தம் என்ன மாதிரியான பந்தமா இருந்திருக்கும்? ஆனா ராவணனை ஏன் தான் மணக்க விரும்பல? சீதைக்கு எதுவுமே புரியாம குழப்பமா இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் விடை ராவணன் இறக்கும் தருவாயில் சீதைக்கு தெரிஞ்சது. ராவணன் இதயம் துளைக்கப்பட்டு கீழே விழுந்த போது சீதையின் காலை தொட்டு மானசீகமாக மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த நேரத்துல சீதை அசோகவனத்துல இருந்தாங்க. சீதைக்கும் தன் கால்களை யாரோ தொடுவது போல் ஒரு உணர்வு தோணுச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா, சீதை ஏதோ ஒரு உலகத்துக்கு போறாங்க. அங்கு பல கதவுகள் திறக்கப்படுது. அங்க கணவன் விஷ்ணுவாக படுத்திருக்காரு. அங்கு தான் யாராக இருக்கிறோம்னு சீதைக்கு புரியல. குழம்பிக்கிட்டே போறாங்க. அங்குதான் வாயில் காப்பாளன் ஜெயனாக ராவணன் நிக்கிறாரு. குழந்தைகளுக்கான தமிழ் கதை சொல்லும் பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் ஐடியை கான்டாக்ட் பண்ணுங்க.